இப்போ பார்த்தோன்னா கல்யாண வீட்டில் பயங்கரமாக இது சாப்பாடு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஃபேமிலியோடு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு முத்து சொல்கிறாங்க, அண்ணாமலைட்ட நீங்கள் பாருங்கள் மருமக 3 பேத்துக்கூடி சேர்ந்து அம்மா எவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இதே மாதிரி தான் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து அண்ணாமலையோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வாங்க வாங்க, நான் என்ன செய்யணும்னா அந்த மாப்பிள்ளையோடைய தாய் மாமா வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. அவர் பார்த்தோம்னா நம்ம ரோகிணி மாமாவாக நடித்தவர் அப்படியே வந்து சமையல் கண்ட பயங்கரமாக தடப்படலாம் வேலை பார்த்துருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்ம முத்து கண்டுபிடிச்சிடறாரு. இங்கே பாருங்கள், ரோகிணியோடைய மாமா மலேசியாக்காரர் இங்கே என்ன வேலை சமையல் கட்டில், இவர் யார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. லாஸ்ட்டில் போய் அண்ணாமலையோடைய ஃப்ரெண்டு அவர்கிட்டே கேட்குறப்ப இவர் தான் நம்ம சம்மந்தியோடைய மாமா, தாய் மாமா, அந்த பிள்ளையோட தாய் மாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்லுமே தெரியாமல் அப்படியே ஷாக்காகிறாங்க. ரோஹிணிட்ட கேட்குறப்ப ரோஹிணி மாற்றி மாற்றி பதில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட்டில் ரோஹிணி மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி தான் வருது. எப்போவுமே இந்த டேரக்டரு நம்ம ரோஹிணி வந்து காப்பாற்றுற மாதிரியே தான் செய்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக ரோஹிணி ஒரு நாளைக்கு மாட்டுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.